أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء. ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். எங்கள் இறைவா, நாங்கள் எதை மறைத்து வைத்திருக்கின்றோமோ உள்ளத்தில், எதை நாங்கள் வெளிப்படுத்தினோமோ அத்தனையும் நீ அறிபவனாக இருக்கின்றாய். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாய். வானத்திலும் சரி பூமியிலும் சரி எந்த பொருளும் இறைவனை பொறுத்த வரைக்கும் அது மறைவானவைகள் அல்ல. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இறைவா, வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் வழங்கினாயே, உனக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி லஸமீஉ துஆஇ. நிச்சயமாக என் இறைவன் என்னுடைய பிரார்த்தனையை செவியேற்பவனாக இருக்கின்றான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த துஆவை 14வது அத்தியாயத்துடைய 38, 39 ஆகிய இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இதற்கு முந்தைய அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தையையும் மனைவியையும் அந்த பாரான் பள்ளத்தாக்கிலே, மக்காவுடைய அந்த பள்ளத்தாக்கில் விட்டுவிட்டு மனம் கனத்த மனதுடன் திரும்பி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இறைவா, இது விவசாய நிலங்கள் அல்ல, உண்டு திண்டு வாழ்ந்து சுகமாக வாழ்வதற்குண்டான பூமி அல்ல இது. அப்படி ஒரு கரடான முரணான ஒரு மலை குன்று, இந்த குன்றுக்குள்ளே என்னுடைய பிள்ளையை நான் விட்டு வந்திருக்கின்றேன், அந்த மனைவியும் விட்டு வந்திருக்கின்றேன். அவரெல்லாம் தொழுவதற்குண்டான வசதியையும், மேலும் இந்த இடத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும், அப்படி ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்த வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அதை போன்று வர்சுகுஹும் மின ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இங்கு எதுவுமே உணவு வகையிலே கிடையாது, ஆனாலும் இங்கே உணவு வகையில் வர வேண்டும், அவர்கள் அதை உண்டு உனக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்துவிட்டு, இந்த பிரார்த்தனையுடைய நோக்கம் என்ன என்பது உனக்கு தெரியும் அப்படிங்கிற அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடுத்த துஆவிலே பதிவு செய்கிறார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். எதை நான் மறைத்து வைத்திருக்கின்றேனோ, கேட்ட துஆ இருக்குல்ல, மனைவியையும் தன்னுடைய மகனையும் அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க, என்ன கேட்கிறேன் என்பது உனக்கு தான் தெரியும். என் உள்ளத்தில் என்ன வைத்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கேட்க முடியாதுல்ல. ஆகையினால் எதை என் மனதிலே உள்ளே வைத்து நான் கேட்கின்றேன் அதையும், எதை நான் வெளிப்படுத்தியிருக்கின்றனோ அதையும் நீ என்ன செய்வாய், அறிவாய். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாய். வானத்திலும் சரி பூமியிலும் சரி எந்த பொருளும் உனக்கு என்னல்ல, மறைவானதே கிடையாது, அனைத்தையும் அறிந்தவனாக நீ இருக்கின்றாய். ஆனாலும் என்னுடைய ஆதங்கத்தை நான் உன்னிடத்திலே கொட்டி விட்டேன். கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு, எல்லாம் தெரியும் அவனுக்கு, ஆனால் நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய அந்த மன வேட்கை, என்னுடைய கவலை, இவைகளெல்லாம் சில வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்திருக்கிறேன், உன் முன் வைத்திருக்கின்றேன், நீ அறிந்தவனாக இருக்கின்றாய். அடுத்து அவன் கேட்கிறான் பாருங்க, இந்த குழந்தையை கொண்டு, குழந்தை பிறந்துருச்சு, பிறந்து கொண்டு வந்து விட்டாச்சு, விட்ட பின்னாடி சொல்றாங்க, இந்த குழந்தையை நான் தவமிருந்து பல நாட்கள் உன்னிடத்திலே கேட்டு கிடைத்த பிள்ளையை இந்த வனாந்திர காட்டிலே கொண்டு வந்து விட்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இஸ்மாயில் என்ற குழந்தையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் வயது முதிர்ந்த காலத்திலே வழங்கி இருக்கின்றாய். அப்ப அதனுடைய அர்த்தம், அதனுடைய நோக்கம் என்னவென்று பாருங்கள். காலம் கடந்து பெற்றெடுத்த இந்த குழந்தையை இந்த வனாந்திர காட்டிலே கொண்டு வந்து நான் விட்டிருக்கின்றேன். இதெல்லாம் உள்ளடக்கித்தான் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், இதெல்லாம் மனசுக்குள்ளே வைத்துதான் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், கேட்கின்றேன். எனவே அந்த குழந்தைகள், என் மனைவி அங்கே நல்ல முறையிலே வாழ வேண்டும், எந்த பயம் இல்லாமல் அச்சமற்றவர்களாக அந்த பூமியிலே இருக்க வேண்டும்
என்ற எண்ணத்தில் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். இன்ன ரப்பி லஸமீஉ துஆஇ, என் இறைவன் என்னுடைய பிரார்த்தனையை கேட்பவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு துஆவை நாம கேட்பதற்குண்டான வழிமுறையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல நமக்கு கேட்டு தருகின்றார்கள். நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ்ட்ட நம்முடைய சில வார்த்தைகள் தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அதையும் அல்லாஹ்ட்ட சொல்லணும், இறைவா நான் எதை நோக்கமாக வைத்து உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேனோ அதை நீ அறிந்தவனாக இருக்கின்றாய், எதை வெளிப்படுத்தினேனோ அதையும் நீ அறிந்தவனாக இருக்கின்றாய். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் மறைவானது கிடையாது, எல்லாம் வெளிப்படை. அதே நேரத்தில் எனக்கு உள்ள கஷ்டம் இவைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் புகழும் செய்யணும். எனக்கு இந்த வாழ்க்கை வசதியெல்லாம் நீ வழங்கி இருக்கின்றாய், எனக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், பல துன்பங்களை நான் அனுபவித்திருக்கின்றேன், ஆனாலும் அவைகள் எல்லாம் நீக்கி இப்பொழுது என்னை ஒரு நல்ல நிலையில வைத்திருக்கின்றாய், இதெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கணும் என்பதற்கு அப்படித்தான் அந்த துஆவிலேயே கேட்கிறாங்க. எப்படி? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நேமத். அந்த நேமத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த துஆவை கேட்கணும் அப்படிங்கிறதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கற்றுத்தராங்க. அடுத்து இன்னும் இந்த தொடர்ச்சியில துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக